ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க்கை, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மீன லக்ன நண்பர்களுக்கு வார பலனான 7 நாட்களுக்கான பலனாக மார்ச் 16 முதல் மார்ச் 22 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கு பலனை பார்ப்போம். இப்பொழுது நமது லக்னத்துல சூரியன், புதன், ராகு மீனராசியில உட்கார்ந்துருக்காங்க. 2ஆம் வீடான தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துல கேது இருக்காரு. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. செவ்வாய் இருக்குது, சுக்கிரன் இருக்கு. இந்த கிரக நிலைகள்ல முதல் நாளான சனிக்கிழமை மார்ச் 16ஆம் தேதி அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் தொடங்குகிறது. மாலை 4:05 வரைக்கும் இருக்கு. இந்த ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் நமக்கு பூர்வ புண்ணிய கிரகம். குழந்தைகள், கலைகள், நம்முடைய மன சந்தோஷத்தை குறிப்பிடக்கூடிய கிரகம். அவர் சொந்த நட்சத்திரத்துல பலமாக உச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் அமையும் போது நம்முடைய ஆற்றல் பெருகும், அறிவு பெருகும், மன எழுச்சி உண்டாகும். எல்லா விதத்திலையும் நம்முடைய அறிவை பயன்படுத்தி புகழ் பெறுவதற்கான அனைத்து செயல்பாடுகளையும் செய்து அதுல வெற்றியும் காண்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகிழ்ச்சியாக இருக்கும். உறவுகள், திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு போன்ற விஷயங்களுக்கும் நன்மைகளை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் நன்மைகளை தரும். எந்த ஒரு மகிழ்ச்சியையும் நல்லபடியாக நடத்தும். சில பேருக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், சிறு பயணங்கள் இவையும் நிகழும். மறுநாள் மார்ச் 17ஆம் தேதி மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, 4ஆம் இடத்துல சந்திரன் போறார். செவ்வாய் மாதிரி செயல்படுறார். செவ்வாய் நம்மளுக்கு விரயத்துல 12ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால 12ஆம் இடம் என்பது நல்லதும் இருக்கு. நீங்க ஒரு ஆராய்ச்சி துறையில இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புகழை கொடுக்கும். நீங்க ஒரு சிபிசிஐடி அதிகாரி, ரகசியமான செயல் திட்டங்கள் செஞ்சு ஒரு ஸ்குவாடு, இந்த மாதிரி தவறுகளை கண்டுபிடிக்கிற படையில இருக்கீங்கன்னா இதுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஆற்றலை கொடுக்கும். அந்த வகையில இந்த செவ்வாய் மிகப்பெரிய காவல்துறை மற்றும் இது போன்ற அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய பலமாக இருக்கும். மருத்துவத்துறையிலையும் நன்றாக இது வேலை செய்யும். ஆனா இண்டிவிஜுவலா பார்க்கும்போது 12ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது தூக்கம் வராம இருக்கிறது, நம்ம கடன் பிரச்சனைகளுக்கு சம்மந்தப்பட்டது, கஷ்டப்பட்டுக்கிட்டு நாம ஏதாவது தலைமறைவா இருக்கலாம்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி சங்கடங்களும் சில பேருக்கு நிகழும். அது அவரவருடைய ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்தது. செவ்வாய் நமக்கு கெட்ட நிலைமையில இருந்தால் இந்த நாள்ல அது போன்ற சம்பவங்கள் இருக்கு. வெளிநாட்டு வேலை செய்பவர்கள், அடுத்த வேலைக்கு மாறக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட ஒரு பாயிண்ட் இன்னைக்கு சாதகமாக அமையும். மறுநாள் மார்ச் 18ஆம் தேதி திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசியில சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். இப்ப ராகு பகவான் எங்க இருக்காரு? நம்முடைய லக்னத்துல புதனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு, ரேவதியில. புதனும் அங்க கூடவே இருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா நமக்கு சிந்தனை, செயல்திறன், இதுல இன்வால்மெண்ட் அதிகமா, அதை பண்ணலாமா இது பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு நிறைய வேகத்தை காட்டும். மைண்டு வேகத்தை கொடுக்கும். இந்த நாள்ல ஒரு வேலையில பணியில இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கி அந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் பெருகும். உங்களுடைய தொழில் அப்படின்னா கஸ்டமர்கள், அப்படி அது சார்ந்த சில நன்மைகள் நடக்கும். புதிய கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். புதிய வகையில கணவன் மனைவி உறவுலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வளர்ச்சிகள் பெருகும். மற்றபடி வீடு காரியங்கள் பெருசா இன்னைக்கு முயற்சி எடுக்கக்கூடாது. அதே நேரத்துல உறவுகள் சார்ந்த விஷயங்கள், இப்ப திருமண நவரன் பார்க்கறது, குழந்தை பிறப்பு, சுப நிகழ்ச்சிகள், இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்த. மறுநாள் மார்ச் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம், மிதுன ராசியில சந்திரன் குருனுடைய நட்சத்திரமாக செயல்படுகிறார். குரு நமக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல பரணி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறதுனால, சுக்கிரன் விரயஸ்தானத்துல 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைய பலாபலன்கள் நமக்கு வரவுக்கும் செலவுக்கும்
ஒரு கனெக்டிவிட்டியை உண்டு பண்ணும். வரவு வந்தது, ஆனால் செலவு ஆனது. ஒரு மூலதனம் பண்ணேன், அதிலிருந்து மறுபடியும் வரவு வந்தது. இப்படி ஒரு ரொட்டேஷன் நடந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ரொட்டேஷனுக்கான நாள் தான் இன்னைக்கு. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு பேச்சினால கிடைக்கக்கூடிய புகழ் கிடைக்கும். அதே போல தொழில் பலம், இப்போ வேலைக்கு போறீங்கன்னா அந்த வேலையில ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ நீங்க சொந்தமா தொழில் பண்றீங்கன்னா இன்னைக்கு பணப்புழக்கம் கரெக்டா இருக்கும். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது சுகர் சம்பந்தப்பட்டது, தைராய்டு போன்ற சுரப்பிகள் சம்பந்தப்பட்டது. அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் ஏஜுக்கு தகுந்த மாதிரி. மறுநாள் மார்ச் 20ஆம் தேதி பூச நட்சத்திரம். பூசம் கடகராசியில இருக்கிறது. சந்திரன் சனி போல செயல்படுகிறார். சனி நம்மளுக்கு விரைய சனியாக இருக்கிறார். அப்ப இப்பவும் 12ஆம் இடம் தாக்கம் அதிகமாக வேலை செய்யும். அதுல சுக்கிரனும் சனியோட சேர்ந்திருக்கார். சுக்கிரன் நம்மளுக்கு 8ஆம் அதிபதியும் கூட. 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்தாங்க அப்படின்னா அது கேட்கணுமா? அதனால இன்னைக்கு கொஞ்சம் பதனமாக இருந்துக்கணும். புது காரியங்கள்ல படபடப்பு, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது இதெல்லாம் ஆகாது. அதே போல சில நேரங்கள்ல அமைதியா இருக்கணும், மறைந்து வாழணும் அப்படின்னா அப்படி இருந்துக்கணும். அபவாதம் ஏற்படும். வீண் பழி அல்லது ஏற்கனவே போயிட்டு இருக்கிற கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அல்லது கடன் தொல்லைகள், இது சார்ந்த விரயங்கள் சார்ந்து நீங்க அதை கவனம் எடுத்துக்கணும். அப்ப இந்த 12ஆம் பாவத்துல தான் நமக்கு இத்தனை கிரகங்கள் இருக்கு. சுக்கிரன் இருக்காரு, சனி இருக்காரு, செவ்வாய் இருக்காரு. அதுல செவ்வாய் பலமாக இருக்கார், பாதிக்கிற மாதிரி இல்லை. இந்த சனியும் சுக்கிரனும் இருக்கிறது தான் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிறது. அப்ப இந்த பூச நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு இதுல கேர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உங்க வேலை உண்டு, நீங்க உண்டு அப்படின்னு இருந்துக்கிட்டா சேஃப்டி சைடா இருந்துக்கலாம். மார்ச் 21ஆம் தேதி மறுநாள் வியாழக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம். நமக்கு 5ஆம் இடமான கடகராசியில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். புதன் பகவான் சொந்த நட்சத்திரமான ரேவதியில் இருக்காரு, நம்ம லக்னத்திலேயே இருக்காரு. அப்ப உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் அதிகரித்து நிற்கும், மேலோங்கி நிற்கும், திறமைகள் வெளிப்படும், பிரம்மாண்டமான ஒரு அறிவை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் பெருகும், தொழில் பலம் பெருகக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் வட்டாரம் எல்லாமே சிறப்பாக. மறுநாள் மார்ச் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம். 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 6ஆம் இடமான சிம்ம ராசியில கேதுவனுடைய மக நட்சத்திரத்துக்கு போறாரு. கேது நமக்கு 7ஆம் வீட்டுல இருக்காரு. அதனால இன்னைக்கு கேது போல நமக்கு நாள் நடக்கும். கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன அதிருப்திகள், அதை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே நேரத்தில் கஸ்டமர்கிட்டையும் விடாப்பிடியாக அதை இதையும் ஆர்கியூ பண்ணாமல் போய்க்கிறது நல்லது. கொஞ்சம் சூழலை பார்த்து நமக்கு டென்ஷன் ஆகும். என்ன இப்படி இருக்காங்க, நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு டென்ஷன் ஏற்படுறதுக்குன்னே வர்றாங்க, இப்படியெல்லாம் ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு காரணம் இந்த 7ஆம் பாவத்துல கேதுவனுடைய மாயை வேலை செய்யும். இதை மட்டும் பதனமாக பார்த்து கொள்ளவும். இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.